பெண்ணொருத்தி. இது ஒரு திகில் கதை. கருவறை முதல் கல்லறை வரை மனிதன் தேடும் ஒரே அடைக்கலம் அவனது இல்லம். அது வெறும் செங்கற்களும் சிமெண்டும் அல்ல, ஒரு மனிதனின் ஆன்மா இளைப்பாறும் ஒரு இரகசிய கூடம். அந்த 4 சுவர்களுக்குள் நிம்மதி இல்லை எனில் இந்த அகண்ட பிரபஞ்சமே ஒரு சிறைச்சாலையாக தோன்றும். சாந்தியின் வாழ்வும் அப்படித்தான் ஒரு நரகமாக மாறியிருந்தது. உயிராய் நினைத்த கணவன் வேறொருத்தியுடன் சென்றபோது பழைய நினைவுகள் அவளை கத்தியின்றி ரத்தம் சிந்தச் செய்தன. அந்த ரணங்களிலிருந்து தப்பிக்க அவளது புகலிடமாக அமைந்தது அந்த புதிய நகரின் பழைய பாணி இல்லம். பழமை மாறாத அந்த வீட்டின் சாவியை முதலாக துவாரத்தில் நுழைத்தபோது சாந்திக்குள்ளே ஒரு மெல்லிய நிம்மதி பரவியது. நிம்மதி. இதற்காகத்தானே இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். இனி இந்த புதிய சுவர்களுக்கு பின்னால் என் கடந்த காலத்தின் கசப்புகள் இருக்காது. அவன் கொடுத்த துரோகத்தை விட இந்த பழைய வீட்டின் அமைதி எவ்வளவோ மேலானது. இது எனக்கான சொர்க்கம். இங்காவது என் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் மறையட்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டாள். தனிமையின் நிசப்தத்தை போக்க சாந்தி அந்த வீட்டை தன் ரசனையால் செதுக்கினாள். மாடியிலும் தோட்டத்திலும் வண்ணமயமான பூச்செடிகளை நட்டு அவற்றுடன் பேசிக்கொண்டே தனது துக்கங்களை மறந்தாள். ஆனால் அலுவலக பணி அவளை ஒரு இயந்திரமாக மாற்றியது. அதிகாலை 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறினாள். இரவு 9 மணிக்கு திரும்பும்போது உடலும் மனதும் சோர்ந்து போயிருக்கும். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றக்கூட அவளுக்கு தெம்பில்லை. அன்று ஒரு மழையற்ற இரவு. அலுவலகம் முடிந்து திரும்பிய சாந்தி தன் தோழியுடன் கைபேசியில் பேசியபடியே மாடிக்கு சென்றாள். மணி நேரங்கள் கடந்தன. மீண்டும் கீழே இறங்க முற்பட்ட போது ஒரு விசித்திரமான சத்தம் அவளை உறைய வைத்தது. வெயிலில் காய்ந்து சருகாய் இருந்திருக்க வேண்டிய அந்த பூச்செடிகள் யாரோ சற்று முன்புதான் கங்கை நீரால் அபிஷேகம் செய்தது போல பச்சை பசேலென மின்னின. அவள் திகைத்து போய் நின்றாள். இது எப்படி சாத்தியம்? இன்று காலை நான் தண்ணீர் ஊற்றவில்லையே. சூரியன் சுட்டெரித்த மதிய வேளையிலும் இந்த செடிகள் எப்படி இவ்வளவு பசுமையாக இருக்கின்றன? இதோ இந்த மண்ணின் ஈரப்பதம் இன்னும் இருக்கிறது. சாந்தி, என்னைத் தவிர இந்த வீட்டில் வேறு யார் இருக்கிறார்கள்? மறுநாளும் அதே அதிசயம் நடந்தது. அவள் இரவு திரும்பும்போது பூக்கள் சிரித்து கொண்டிருந்தன. மண் ஈரமாயிருந்தது. 1 வாரமாக இது தொடர்ந்தது. பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மர்மத்தை உடைக்க முடிவு செய்தாள். திரையுலகின் பயன்படுத்தப்படும் அதிநவீன 4K ஹை டெஃபினிஷன் கேமராக்களை வரவழைத்தாள். நுணுக்கமான அசைவுகளை கூட படம் பிடிக்கும் திறன் கொண்ட அந்த கேமராக்களை செடிகளின் அருகில் யாரும் அறியாமல் பொருத்தினாள். மறுநாள் அலுவலகத்தில் இருந்தபடியே தன் கைபேசியில் நேரலையை பார்த்தாள். மாலை 6 மணி. செடிகள் லேசாக வாடத் தொடங்கின. திடீரென கேமரா திரை மெல்லிய பனிமூட்டம் சூழ்ந்தது போல மங்கலானது. சில நொடிகள் மட்டுமே. திரை மீண்டும் தெளிவாகிய போது செடிகளின் இலைகளில் நீர்த்துளிகள் வைரங்களாக ஜொலித்து கொண்டிருந்தன. பூச்சட்டியை சுற்றியிருந்த தரை ஈரமாகியிருந்தது. ஆனால் கேமராவில் எந்த உருவமும் பதிவாகவில்லை. அந்த காலி இடத்தில் ஏதோ ஒரு சக்தி தண்ணீரை ஊற்றியிருக்கிறது. அவளது ரத்தமே உறைந்து போனது. மறுநாள் வாசலில் ஒரு கடிதம் கிடந்தது. நடுக்கத்துடன் அதை பிரித்து பார்த்தாள். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் செடிகளின் தாகம் தீர்த்தது நான் இந்த தெருவில்தான் வசிக்கிறேன். உங்கள் செடிகள் வாடுவதை பார்க்க என் மனம் சகிக்கவில்லை. தயவுசெய்து காவல்துறைக்கு செல்லாதீர்கள். நீங்கள் மீண்டும் செடிக்கு நீர் ஊற்றத் தொடங்கினால் என்னை மன்னித்து விட்டதாக நான் மகிழ்வேன். இப்படிக்கு உங்கள் நண்பன். கையில் இருந்த கடிதம் நடுங்கியது. கடிதமா? இது டிஜிட்டல் காலத்தில் யார் எனக்கு கடிதம் எழுதுவது? என் விலாசம் யாருக்கும் தெரியாதே. மன்னிக்கவும், யார் இவன்? என் தாகத்தை தீர்க்க யாருமில்லை என்று தெரிந்தும் இந்த உயிரற்ற செடிகளுக்கு தாகம் தீர்க்கும் இந்த நண்பன் யார்? குழப்பத்தின் உச்சிக்கே சென்ற சாந்தி தன் பள்ளித் தோழனும் தற்போது அதே பகுதியில் காவல்துறை அதிகாரியாக இருக்கும் சுந்தரத்திடம் தஞ்சம் புகுந்தாள். வா சாந்தி, என்ன முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கு? அந்த புது வீட்டில் தூக்கம் சரியில்லையா என்று சுந்தரம் இயல்பாக கேட்க சாந்தியின் முகம் இன்னும் சீரியஸானது. சுந்தரம், தயவு செஞ்சு விளையாடாத. எனக்கு பயமாக இருக்குது. என் வீட்டுக்குள்ளே யாரோ நுழையிறாங்க. ஆனால் உலகத்தோட பெஸ்ட் கேமரா வச்சும் எவனையுமே பிடிக்க முடியல. இதோ இந்த பழைய லெட்டர் வாசலில் கடந்தது. இதில் எழுதியிருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியணும் என்றாள் சாந்தி தழுதழுத்த குரலில். அவள் கொடுத்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட சுந்தரம், சரி நீங்கள் உட்காரு, இதில் இருக்கிற கைரேகையும் அந்த மையையும் லேபுக்கு அனுப்பி பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் இரு என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான். சுமார் 1 மணி நேரம் கழித்து சுந்தரம் வெளியே வந்தபோது அவன் முகம் பேய் அறைந்தது போல விழித்திருந்தது. சாந்தி, கொஞ்சம் தண்ணி குடி. இதோ
இந்த பிளாஸ்கில் இருக்கிறத குடி என்று நீட்டினான். சுந்தரம், ஏன் உன் முகம் இப்படி இருக்கு? யாரவன்? அவன் குரலை தாழ்த்தி பேசத் தொடங்கினான். சாந்தி, இதை நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. நீ கொடுத்த லெட்டரில் இருந்த அந்த மை சாதாரண மை கிடையாது. அது ரத்தம். பல தசாப்தங்களாக ஒரு பாட்டிலுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தா எப்படி செல் செதஞ்சு போயிருக்குமோ அப்படிப்பட்ட பழைய ரத்தம் அது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உடம்புல ஓடின ரத்தம். சாந்தி அதிர்ச்சியில் இருக்கையில் விளிம்பிற்கே வந்தாள். ரத்தமா? யாரோ விளையாடுறாங்களா சுந்தரம்? அதை விட பெரிய குடும்பம் ஒன்று இருக்குது. இந்த லெட்டரில் இருந்த கைரேகையை டிஜிட்டல் ஸ்கேன் செஞ்சு பார்த்தோம். அந்த ரேகைக்கு சொந்தக்காரன் 1920களில் அந்த வீட்டில் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட வீட்டின் தலைவன். அவனோட கைரேகையும் இந்த லெட்டரில் இருக்கிற ரேகையும் 100% பொருந்தது. அவன் இறந்து 100 வருஷம் ஆச்சு சாந்தி. அவள் உடல் நடுங்க கேட்டாள். அப்போது என் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது மனுஷன் இல்லையா? சாந்தி, அந்த வீட்டில் ஒரு குடும்பமே ஏதோ ஒரு மிருகத்தால் வேட்டையாடப்பட்டு இறந்துருக்காங்கன்னு பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. இன்றைக்கி ராத்திரி நீ அங்கே போக வேணாம், கிளம்பு. இப்போவே நாம் உன் வீட்டுக்கு போய் உன் பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். சாந்திக்கு உலகமே சுற்றுவது போல் இருந்தது. என் சொர்க்கம் என்று நினைத்த இடம் இன்று கல்லறையின் வாசலாக நிற்கிறது. அந்த நிழல் நண்பன் என்னை ஏன் கண்காணிக்கிறான்? நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றாவிட்டால் அந்த பழைய ரத்தம் என் ரத்தமாக மாறிவிடுமா? அந்த வீட்டின் சுவர்களுக்குள் இன்னும் எத்தனை ஆன்மாக்கள் தாகத்தோடு காத்திருக்கின்றன. ஜன்னலுக்கு வெளியே இருள் படரத் தொடங்கியது. எங்கோ ஒரு மூலையில் தாகத்தோடு இருக்கும் செடிகள் இரத்தத்தால் எழுதப்போகும் அடுத்த கடிதத்திற்காக காத்திருப்பது போல அவளுக்கு தோன்றியது.